கருணை திருகோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டுகொண்டேன். வருவார்கலையில் தடவனேனப்படுகுத்துடன் சக்கரை முக்கியை கடவட கும்பக்களிப்பு கிளையே கழித்தினையே. இன்னைக்கு நாம சூரசம்ஹாரமும் கந்த சஷ்டி அப்படிங்கிறது அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. சூரசம்ஹாரமும் கந்தர் சஷ்டி, அதாவது சஷ்டி திதிங்க, அது ரெண்டும் ஒண்ணு. அந்த சஷ்டி திதியில தான் சூரசம்ஹாரம் நடந்திருக்கு. அதனால கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். இப்ப சூரசம்ஹாரம் நடந்துச்சு, ஒரு காரணம் வேணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும், அதுக்கு ஒரு காரியமும் வேணும். எல்லாம் இருந்தாக்கா அந்த ஒரு நிகழ்வு நடக்கும். அப்படி இருக்கும்பொழுது சூரசம்ஹாரம் நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அதைத்தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்த புராணம் பாடல்ல ரொம்ப தெளிவா முருகனை பத்தி அந்த கந்தன் எதனால சூரசம்ஹாரம் நடந்துச்சு, அதுக்கு என்ன காரணம், அந்த தெளிவா அந்த கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்லியிருக்காருங்க. அவர் கந்த புராணத்துல 12,000 பாடலுக்கு மேல பாடி கந்தன் பெருமைகளை நம்மளுக்கு எடுத்து வைத்திருக்கிறார். இந்த கந்த புராணம் எந்த இடத்துல அரங்கேறிச்சு, கச்சியப்ப சிவாச்சாரியார் என்பவர் யார் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த நூலின் பயன் நம்மளுக்கு நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா, கச்சியப்ப சிவாச்சாரியார் நம்ம காஞ்சிபுரம், காஞ்சி மாநகரம், அங்கதான் அங்கதான் அவரு கந்த புராணத்தை அரங்கேற்றுறாங்க. நம்ம காஞ்சிபுரம் போனா நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்கு, வரதராஜ பெருமாள் கோயில் இருக்கு, காஞ்சி காமாட்சி கோயில் இருக்கு. அங்கேயே அந்த காஞ்சிபுரத்திலே குமரர் கோட்டம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அது நீ காஞ்சிபுரம் போனா அது முருகன் பெருமாள். அங்க அந்த கோயில்ல தான் கச்சியப்ப சிவாச்சாரியார் இந்த கந்த புராணத்தை அரங்கேற்றினார். அது இன்னைக்கும் நம்ம அந்த காஞ்சிபுரம் சென்று அந்த குமரன் கோட்டம் அந்த கோயிலுக்கு நம்ம சென்றால் அவர் உட்கார்ந்து அவர் அரங்கேற்ற இடத்தை இன்னும் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம், கண்டு போது அவர் பயனை கூட நம்ம சொல்லலாம். சரி, கந்த புராணம் அவர் அரங்கேற்ற நாள் குறித்து அவர் கந்த புராணம் அரங்கேற்றதுக்காக முதல் அடி திகழ சக்கரத்தை அப்படிங்கிற ஒரு அடியில ஆரம்பிக்கிறார் வார்த்தை. உண்மையில அவர் பாட்டுக்கு பாட்டு போயிருக்கலாம். ஆனா அதோட பெருமை மக்களுக்கு தெரியணும், அதோட இது தெரியணுங்கிற ஒரு சோதனை. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரங்கேற்று வேலையில் பெரிய படித்தவர்கள், புலவர்கள், தமிழறிஞர்கள் எல்லாரும் இருந்து அவங்க எல்லாம் ஒப்புதல் அளித்தால்தான் அரங்கேற்றம் நடைபெறும். அதை அனைவரும் அது பாடலாக எடுத்துக்கொண்டு அதுல பாத்தீங்கன்னா திகழ சக்கரத்தின் ஆரம்பிக்கும் போதே அங்கு இருக்கும் போதவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். நீங்க இப்படி ஆரம்பிக்கிறது, இது ஒரு இலக்கண பிழை, இலக்கணத்துக்கு ஒத்துவராத ஒரு வார்த்தைகளை இந்த மாதிரி பாட்டில் போட்டு ஆரம்பிக்கிறேன், எப்படி அரங்கேற்ற முடியும் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவருக்கு ஒரு நாள் அவகாசம் வாங்கிக்கிறாரு. மறுநாள் மறுநாள் போனாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த சமயம் தான் ஒரு இன்னொரு புலவர் வழியில் முருகனே அங்க அந்த இலக்கண பிழை இல்லை
சிகட சக்கரத்து அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவர் வந்து மற்ற புலவர்களின் ஐயனும் எல்லாம் தீர்த்து வச்சாரு. அதுக்கப்புறம் கந்தபுராணம் அரங்கேறிச்சு. அப்படி அரங்கேறதுனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு முருகப்பெருமானின் புகழும் அருளும் அவர் பெருமைகளும் அவருடைய திருவிழாவிலும் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனா நம்ம வந்து இருக்கு. அதை படித்து நம்ம எல்லாரும் பயன்படலாம். சரி, இப்போ சோழசம்ஹாரம் வந்து எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முன்பொரு காலத்துல அதை நான் சொன்னல, ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு காரணம் காரியங்கள்லாம் வேணும்னு சொல்லுவோம் இல்லைங்க. அதுதான் தட்சன் அப்படின்னு ஒரு ராஜாங்க. அவர் வந்து சிவபெருமானை தியானித்து தவம் இருக்கிறார். அவர் தவம் எல்லாம் வச்சு சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. உனக்கு என்ன வேணும்? சிவபெருமான் ஆகிய நீங்களே எனக்கு மருமகனாக வரணும் அப்படின்ட்டு அவர் வரம் பண்றாரு. சரி, சிவபெருமான் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்வதி தேவியார் தான் தட்சனுக்கு மகளாக பிறக்க வேண்டும். பார்வதி தேவியை தான் சிவபெருமான் மணக்க வேண்டும். இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். சரி, அதே மாதிரி பார்வதி தேவியார் தட்சனுக்கு மகளாக தாட்சாயினி என்ற பெயரில் வளர்த்து வருகிறார். அப்புறம் இவர் தானே இந்த தட்சன் அப்படின்னா கொஞ்சம் அடக்கமும் அந்த திருமண பருவம் அடையும் போது சிவபெருமானுக்கு முறைப்படி பார்வதி தேவியாரை மனம் முடித்து வைக்க அவருக்கு மனம் இல்லாமல் இருக்கிறார். அந்த சமயத்துல சிவபெருமான் என்ன பண்றாரு? பார்வதி தேவியாரை வந்து தட்சன் எதிர்ப்பு இருந்தாலும் மனம் முடிக்கிறார். இது வந்து தட்சன் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிச்சு. சிவபெருமான எதையோ ஒரு விஷயத்துல நம்ம சொல்லி பழி வாங்கியே தீரணும், நம்ம அவமானப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து அதுக்காக என்னமோ பிளான் போடுறாரு. ஒரு பண்ணும்போது ஒரு யாகம் நடத்துறாரு. அன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல வந்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த காசியப்ப முனிவர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஒரு முனிவர் நல்லா தவம் வலிமைப்பட்ட முனிவர். அவருக்கும் மாயை அரக்க குணம் படைத்த ஒரு பெண். மாய வித்தைகளையும் அரக்கர்களின் செயல்களும் அனைத்தும் தெரிந்த மாயை அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் காசியப்ப முனிவருக்கும் பிறந்தவர்கள் தான் நமது சூரசம்ஹாரத்தில் வரும் சூரபத்மனும் சூரபத்மனுடன் பிறந்த 2 சகோதரர்கள் தாரகாசூரன், சிங்கமுகாசூரன். இவங்களோட ஒரு பெண்ணும் பிறக்கிறார். அவங்க பேர் அஜமுனி. அப்படின்ட்டு இப்படி ஒரு பக்கம் அந்த வரலாறு போயிட்டு இந்த பக்கம் பாருங்க தட்சன். தட்சன் யாகம் நடத்தும் போது சிவபெருமானை வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்தில் அவமானப்படுத்தும் நோக்கத்தில் சிவபெருமானை மட்டும் அழைக்காம மற்ற எல்லா தேவர்களையும் அந்த யாகத்துக்கு அழைச்சிட்டாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா சிவபெருமான் எந்த அனுமதியும் இல்லாம ஒண்ணுமே இல்லாம அவங்க எல்லா தேவர்களும் போய் அந்த யாகத்துல கலந்துக்கிறாங்க. சிவபெருமான் மட்டும் கூப்பிடல. அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோட இது நடக்குது. இதனால தேவர்கள் வந்து இந்த மாதிரி தவறு செய்து விட்டார்கள், அவர்களை தண்டிக்க வேண்டும். அவர் தவறை உணர வைக்க வேண்டும். அதற்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவங்க கேட்டாங்க, தேவர்கள் கேட்டாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூரபத்மன் வந்து வளர்ந்து பெரியவன் ஆகிட்டு வரான். அப்ப வந்து அவங்க அசுரர் குலத்தில் பிறந்தனால அந்த அசுர குலம் முழுவதுமாக அடைந்து இந்த பக்கம் சூரபத்மனும் அவங்க வந்து சிவபெருமான் நினைச்சு தவம் போயிருக்காங்க. அப்ப சிவபெருமான் தோன்றி என்ன வேணும் கேட்கும்பொழுது இந்த மாதிரி நான் 7 லோகமும் ஆள வேண்டும், எல்லா லோகங்களும் எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு பகவான் நினைக்கிறாரு.
உங்கள் சக்தியை, அதாவது சிவருமானிடம் இருக்கும் சக்தியை தவிர எந்த சக்தியாலும் அழியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சரி. இந்த பக்கம் வந்து இவங்க தேவர்கள் போய் சிவபெருமான அவமானமாயாச்சு. இந்த தேவர்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் சொல்லிட்டு இது ஒரு பக்கம் வந்துச்சு. இந்த பக்கம் வந்து ரெடி ஆயிட்டாரு, சூரபத்மன் வந்து ரெடி ஆயிட்டாரு. அவர் என்ன பண்றாரோ ஒவ்வொரு லோகங்களும், இந்த லோகம் தேவலோகம், ஒவ்வொரு லோகங்களாலும் வென்று வென்று அனைவரும் அடிமைப்படுத்துகிறார். இந்திராதி தேவர்கள் அவரோட மகன் ஜெயந்தன் எல்லாத்தையும் வந்து அடிமைப்படுத்தி சிறையில் அடைத்து துன்புறுத்துகின்றார். இதுல பாத்தீங்கன்னா இந்திரன் மட்டும் எப்பவுமே தப்பிச்சுவாரு. அவங்க குடும்பம் எல்லாத்தையும் புரிஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இந்திரன் மட்டும் ஏதோ ஒரு வகையில தப்பிச்சுட்டு. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த தட்ச நேரத்தில் இந்த தேவர்கள் கலந்து கொண்டனால அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், துன்புற வேண்டும் என்பதுதான் விதி. அதனாலதான் சூரபத்மன் வந்து தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து துன்புறுத்திக்கிறார். சிவபெருமான் வந்து தெரியும் இவங்க இது இந்த தப்பு செஞ்சனால இந்த தண்டனை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு. அதனால அவரும் ஒன்றும் கண்டுக்கல. இவங்க வந்து சிவபெருமானோட அந்த கொடிய செயல்களை எல்லாம் இவங்களால தாக்கி தேவைப்படுறதுனால அப்பதான் சிவபெருமான் வந்து தேவர்கள் எல்லாம் என்ன பண்ணி முடித்தா கடைசியில் சிவபெருமான் பாதத்தில் போய் விழுந்து நாங்க செஞ்சதெல்லாம் தப்பு, இப்போ வந்து எங்களை வந்து நீங்க தான் காத்து அருள்வோம் வந்து சிவபெருமான் கிட்ட போய் எல்லாம் இருக்கிறாங்க. அப்பதான் உணர்த்துறாரு, நீங்க இந்த மாதிரி பண்ண தப்புக்கு நீங்க என்ன நல்லது பண்ணா நல்லது நடக்கும், கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும், நீங்க செஞ்சு தவறுக்கு உங்களை திருத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் ஆடினோம்னு சொல்றாரு. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தேவர்களும் அவங்க செஞ்ச தப்பு உணர்றதுக்காக தண்டனை அடைஞ்சிருக்காரு. இப்ப தேவர்களும் மீட்க வேண்டும். அப்பதான் வந்து சிவபெருமான் வந்து 6 திருமுகங்களும், அவர் திருமுகங்கள் 5 திருமுகம், அதுடன் அதோமுகம் என்று ஒரு திருமுகம் சேர்த்து 6 திருமுகங்களாக விஸ்வரூபம் எடுத்து அவர்